மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தை தன்னகத்தே கொண்டது நீலகிரி மாவட்டம். தமிழகத்தின் முதன்மை சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி தனது தனித்தன்மையையும் பொலிவையும் இழந்து வருகிறது என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அம்மாவட்ட மக்கள். காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இயற்கை எழில் கொஞ்சும் மலை மாவட்டமான நீலகிரி 55 விழுக்காடு வனப்பகுதியை கொண்டது. இதமான காலநிலையையும் இயற்கை காட்சிகளையும் ரசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு, பெருகி வரும் மக்கள் தொகை ஆகிய காரணங்களால் வனங்கள் அழிக்கப்பட்டும் மலைப்பகுதிகள் வெட்டப்பட்டும் குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் கட்டப்பட்டு வருகின்றன. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். கட்டிடங்கள் அதிகமாகும் பொழுது சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆயிடுது. சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆகின உடனே மழை தண்ணீர் பூமிக்குள்ளே செல்ல முடியாத வழி ஏற்படுகிறது. இதனால தான் எக்ஸஸ் ரன் ஆஃப் ஆறு குளங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. உதகை நகரில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 1334 கட்டடங்களை இடிக்கும் பணியை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தாலும் அது வெறும் கண்துடைப்பென்று கூறப்படுகிறது. அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கையூட்டை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கையை எடுக்காமல் இருக்கின்றனர் என்று புகார் கூறப்படுகிறது. ட்ரை பண்ணுறதுக்கு அதிகப்படியான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது. இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலைப்பாங்கான பகுதிகளை மனதுக்கு ஏற்ற மாற்றி அதில் கட்டடம் கட்டுறதுக்கான அந்த உரிமைகளை கொடுக்கறது, அந்த உத்தரவுகளை கொடுக்கறது. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய த்ரெட்டாக இந்த நீலகிரி பயோஸ்பியர் இருக்கு. இம்மாவட்டத்தில் ஆழ்துளை கிணறுகளை அமைக்கவும் ஜேசிபி போன்ற கனரக இயந்திரங்களை இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆனால் தடையை மீறி கட்டுமான பணிகளுக்காக இரவு நேரங்களில் கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று குற்றம் சாட்டப்படுகிறது. பசுமை மாவட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினர்கள் தான் நல்லா பசுமையாக இருக்கிறாங்களே தவிர பசுமையாக இருந்த காடுகளையெல்லாம் அழித்து இன்னைக்கு காங்கிரீட் காடுகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் தனது இயற்கை சூழலை இழந்து வருகிறது என்ற வேதனை குரல்கள் உள்ளூர் மக்களிடம் இருந்து மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளிடம் இருந்தும் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அரசு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுத்து மலைகளின் அரசியை மீட்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை. போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் அதிகாரிகளும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலநிலை மாற்றம் அது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான பேரிடரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மலை மாவட்டம் உள்ளது. உடனடியாக இதுக்கான நிரந்தர தீர்வையும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சையத் அப்பாஸ்.